இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, பணம் நம்மை கட்டுப்படுத்துகிறதா, நாம் பணத்தை கட்டுப்படுத்துகிறோமா? ஏன்னா பணம்ன்றது பணம், உலக பொருள், ஆஸ்தி, செல்வம், இது எல்லாத்தையும் ஒரு கேட்டகரியில வச்சுக்கலாம். இது ரொம்ப வலிமையானது. பல சமயங்களிலே அது பல சமயங்களில் இல்லை, அது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துது. உலகத்துல நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் பணம் தான் எல்லாத்தையும் பேசும். எல்லாத்தையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. இன்னைக்கு நீங்க எங்க பார்த்தாலும் சரி, எந்த ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டாலும் எல்லா பகுதியும் பணம் கட்டுப்படுத்தும். ஆனா விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பணம் என்ன செய்யுதுன்னா, பல சமயங்களிலே தேவனுக்குரிய இடத்தை அது எடுத்துக்குது. தேவனா, உலக பொருளா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் உண்டு. பல நேரத்துல நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டுல மத்தேயுலலாம் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அது எப்படி? தேவனுக்கும் பிசாசுக்கும்னு போட்டா பரவாயில்ல, ஆனா தேவனுக்கும் உலக பொருளுக்கும்னா, தேவனுக்கு போட்டி போடுறது இந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எதுன்னு பாத்தீங்கன்னா உலக பொருள் தான். உலக பொருள் மூலமாக பிசாசு தேவனுக்குரிய இடத்தை எடுத்துடுறான். ஏன்னா இது ரெண்டுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு தேவன், இல்லைன்னா உலக பொருள்ன்றத நம்ம தீர்மானிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம சரியான ஒரு புரிதலுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வேதவசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதுக்கு அந்த வசனத்துக்கு முன்னாடி உள்ள பகுதியெல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா எல்லாமே உலக பொருளை குறித்து, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், இதைதான் குறித்து எல்லாம் பேசிக்கிட்டு வர்றாரு. இதையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க, ஆண்டவரை அறியாதவர்கள் நாடி தேடுறாங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்மளுடைய ப்ரையாரிட்டி, நம்ம எதுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறோம் என்பது மாற வேண்டும். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட இன்னுமே நம்ம உட்கார்ந்து யோசித்து பார்த்தோம்னா, பல சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் முதலிடத்தை பணம் எடுத்துக்கொள்கிறது. நம்முடைய தீர்மானங்கள் பணத்தை வைத்து எடுக்கப்படுகிறது. ஆனா உண்மையான விசுவாசிகள் தீர்மானம் எப்படி இருக்கணும்? அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுறதா என்னுடைய முக்கியத்துவம் நம்ம கொடுக்கும்போது, இந்த மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு கூட தான் கொடுக்கப்படும். அதுல எந்த குறையுமே இருக்காது. இதுதான் வேதம் கொடுக்கிற ஒரு காரியம். இப்போ பல சமயங்களிலே இந்த உலகத்துல உறவுகளை கூட நம்ம பின்னாடி தள்ளி விட்டுருது பணம். பணம்னு வரும்போது உறவுகளுக்கு கூட அங்க முக்கியத்துவம் கிடையாது. இன்னைக்கு ஒரு சில நிகழ்ச்சிகளை வேதத்துல நம்ம பார்க்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளவும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது அவன் தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியையும் போடுங்கள், கொளுத்து கண்டை கொண்டு அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான்.
அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவனுக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாயிலும் கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் ஈர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். இப்போ இந்த பகுதியை நான் வாசிட்டேன். இந்த பகுதியில 3 பேரை நம்ம குறித்து வாசிக்கிறோம். ஒன்று இளைய மகன், அடுத்தது தகப்பன், அடுத்தது மூத்த மகன். இதுல இந்த இளைய மகனுடைய காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவனுடைய எண்ணம் ஆஸ்திகள் தான் அவனுக்கு முக்கியமா தெரிஞ்சது. அதாவது உலக பொருள் தான் அவனுக்கு முதலிடமா தெரிந்தது. தகப்பனோடு உள்ள உறவு அவனுக்கு முக்கியத்துவமா தெரியல. அதனால்தான் உம்முடைய ஆஸ்தி எனக்கு கொடுங்க, எனக்கு வர வேண்டிய பங்கை கொடுங்க, அந்த தகப்பனோடு உறவோடு இருக்கும்போது எல்லாமே எனக்கு கிடைக்குமே அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்ல. தகப்பனை விட எனக்கு ஆஸ்தி தான் முக்கியம், அதனால அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எடுத்துட்டு போய் அந்த ஆஸ்தியை செலவழிச்சு போட்டுட்டான். இதுதான் அவனுடைய ஒரு முக்கியத்துவமா இருந்தது. தகப்பனுடன் உள்ள உறவை காட்டிலும் இவனுக்கு பணம் தான், ஆஸ்தி தான் முக்கியம். அவனுடைய தகப்பனுடைய பணம் தான் முக்கியமா இருந்தது. ஆனா இந்த தகப்பனை பாத்தீங்கன்னா, அவனுக்கு அந்த ஆஸ்தியின் மேல் அவ்வளவு ஐஸ்வர்யவானா இருந்தாலும், அவ்வளவு ஒரு ஆஸ்தி உள்ளவனா இருந்தாலும் அதன் மேல அவன் ஒரு பற்றுதல் இல்லை. அவனுடைய பற்றுதல் எல்லாம் எதுல இருந்தது? அவனுடைய பிள்ளைகளோடு உள்ள உறவில இருந்தது. இது நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பிடலாம், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கிறோம்? உறவுகளுக்கு கொடுக்கிறோமா அல்லது பணத்துக்கு கொடுக்கிறோமா? இந்த தகப்பனுக்கும் பணத்துக்கும் உள்ள உறவு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிடிப்பா இல்லை, அது ஒரு கடினமா அவனை பிடிச்சுக்கிட்டு இந்த பணத்தோடு உலக பொருளோடு உள்ள அந்த ஆஸ்தியோடு உள்ள உறவு அவனை பிடித்து வைக்கல, அவனை கட்டி போடல. அவன் அதை ஃப்ரீயா விட்டுருந்தான். அது அவன் எடுத்துட்டு போனா போட்டோம், கொண்டு போய் அழிச்சிட்டானா போட்டோம். திரும்பி வர்றான், திரும்பி இவன் சொல்றான், என்னை கூலிக்காரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளுன்னு சொல்லும் போது தகப்பன் நினைச்சா சொல்லியிருக்கலாம், நீ என்னோடதெல்லாம் அழிச்சிட்டேல, இப்ப எந்த முகத்தை விட்டு இங்க வந்த, எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்தன்னு கேட்டுக்கலாம். ஆனா நம்மளா இருந்து அப்படி கேட்டிருப்போம். ஆனா அந்த தகப்பன் அப்படி நினைக்கல. அவன் தூரத்துல வரும்போதே 20ஆம் வசனத்துல போட்டிருக்கு, தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். தகப்பனுடைய எண்ணத்துல அவன் அழித்து போட்ட ஆஸ்தி முன்னுக்கு வரல, அந்த மகன் திரும்பி வர்றானே, அவனுடைய உறவு திரும்ப எனக்கு கிடைக்குது அப்படிங்கறதுதான். அந்த உறவு திரும்ப விட்டு போயிடக்கூடாது, அதனால அவன் அங்க வரும்போதே ஓடி கட்டி அணைத்து அவனை கூட்டிட்டு வந்துருவோன்னு சொல்லி ஓடி போகிறான். அவ்வளவு ஒரு அன்பாக அந்த அன்பு இருக்குது. அவருடைய அன்பின் முன்பாக, அந்த உறவின் முன்பாக, அந்த ஆஸ்திக்கோ அவன் வீணாக்கி போட்ட அந்த அழித்து போட்ட ஆஸ்திக்கு இடமே இல்லை, அதை குறித்து எண்ணமே இல்லை அவருக்கு. அப்போ எவ்வளவு தூரம் அவர் ஆஸ்தியை வச்சிருந்தாருன்னு பாருங்க. இங்க உடனே அவரு எந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க, இவன் தான் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டானே, இப்ப எதுக்கு இவனுக்கு இது அப்படின்னு நினைக்கல. எல்லாத்தையும் இருக்கிற எல்லா பெஸ்டையும் கொண்டு கொடுத்து அந்த மகனுக்காக ஆஸ்தியை பயன்படுத்தினாரு. இப்ப திரும்ப மூணாவது ஆளு அந்த அவனுடைய மூத்த சகோதரன், மூத்த குமாரனை பார்க்கும்போது வர்றான், சத்தம் கேக்குது. இவன் எல்லாத்தையும் போட்டது மட்டும் இல்ல, வீட்டுல பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் இருக்குது. சத்தம் கேட்ட உடனே என்ன அது, ஒரே மியூசிக் சத்தம்லாம் கேக்குது, என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது அவனுடைய சின்ன தம்பி வந்துட்டாரு. பத்திரமா வந்ததுனால அப்பா இப்படி அவனுக்கு ஃபங்க்ஷன் வச்சு அவனை சந்தோஷமா கொளுத்த கன்றையெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு. உடனே இவன் சொல்றான், 29ஆம் வசனம், அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தேற. அப்ப இவனுக்கும் அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கு?
அவருடைய ஆஸ்தியை, தகப்பனுடைய ஆஸ்தியை அழித்து போட்டவன் சொல்லிதான் அவனை தம்பியை நினைக்கிறான் ஒழிய, தம்பி வந்துட்டான் அவனோடு உள்ள உறவு முக்கியம்னு அவன் நினைக்கல. இப்ப இந்த 2 பிள்ளைங்களுக்குமே அவனுக்கு தகப்பனோடு உள்ள உறவை காட்டிலும் ஆஸ்தி தான் முக்கியமா தெரிஞ்சுது. இவனுக்கும் இவன் அழித்து போட்ட ஆஸ்தி தான் தெரியுது. இவ்வளவு அழிச்சிட்டு வந்துட்டு அவனுக்கு போய் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. நான் உங்களோட இருந்து உங்களுக்காக என்னெல்லாம் செய்யறேன், இவ்வளவு செஞ்சும் எனக்கு நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல. தகப்பன் சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது தானே. இப்ப தகப்பனுடைய எண்ணத்தை பாருங்களேன். அவனுடைய ஒரு மனநிலை, அவருடைய இதெல்லாம் இந்த பிள்ளைகளோட இதுன்ற மனநிலையா இருக்குது. ஆனா இந்த பிள்ளைகள் தகப்பன் என்னோட இருந்தா அவருடைய இதெல்லாம் என்னுடையதுதான் நினைக்காம, இதுல உள்ளது தங்களுக்கு உரிய பங்கு, அதை தாங்க பெற்றுக்கொள்ளணும், இதை அழிச்சு போட்டான் ஒருத்தன், அதனால இந்த உறவு வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. இந்த தகப்பன் ஆஸ்தியை விட உறவு முக்கியன்றத அறிந்திருந்தான். ஆஸ்தியை அழித்த மகன் ஆஸ்தியை அழித்த செயல் அவனுக்கு முக்கியமா தெரியல. அவனோடு உள்ள உறவு தான் முக்கியமா தெரிஞ்சது. அடுத்து ஒரு பகுதி அதே லூக்கால 16ஆம் அதிகாரத்துல ஒரு உட்கிரானக்காரனை பத்தி வருது. 1ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்ரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்ரானக்காரனா இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதுக்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களே ஒவ்வொருவராக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன் அவனை நோக்கி, உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமா எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததிகளிலே அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். இப்போ இதுலயும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா, அந்த ஐஸ்வர்யவான் அவன் உடைய உக்ரானக்காரன் அவனுடைய ஆஸ்தி, ஐஸ்வர்யவானுடைய ஆஸ்தியை அழித்து போடுறதாக அவனுக்கு கேள்விப்பட்ட போது கூட இந்த உக்ரானக்காரன் என்ன செய்யறான், அவன் இவன் கண்டுபிடிச்சு என்னை வெளியே அனுப்ப போறான், கணக்கை கொடுத்துட்டு போன்னு சொல்ல போறான். அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது செஞ்சு நான் இந்த வேலையை விட்டு போனா எனக்கு வீட்டுல இடம் கொடுக்கறதுக்கு ஆளை சம்பாதிக்கணும்னு சொல்லி அவன்கிட்ட கடன் வாங்கினவங்ககிட்ட எல்லாம் போய் எஜமானுடைய கடன்ல 100ன்னா 50ன்னு எழுது, 100ன்னா 80ன்னு எழுதுன்னு குறைச்சு எழுதி வைக்கிறான். ஏன்னா அவங்கள குறைச்சிட்டா இப்ப வெளியே போய் நான் உனக்கு இப்படி உதவி செஞ்சேன்ல, நீ எனக்கு உதவி செய்யன்னு கேட்கலாம்ல, அதுக்காக இவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அநீதி உள்ள உக்ரானக்காரன் செய்ததை அந்த எஜமான் மெச்சி கொண்டான்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப மெச்சி கொண்டான்னா எப்படி எந்த ஒரு நிலைமையில மெச்சி கொள்ள முடியும்? நமக்கு இன்னும் கொஞ்சம் தான் கோபம் வரும். ஏற்கனவே என்னுடைய ஆஸ்தி அழித்து போட்ட, இப்ப என்னுடைய ஆஸ்தியை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கியா, மற்றவங்க கடன் எல்லாம் கம்மி பண்றியா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கோபம் தான் வந்திருக்கணும். ஆனா இவனுக்கு கோபம் வந்தாலுமே இவன் வந்திருக்கணும் கண்டிப்பா. ஆனா இவன் என்ன சொல்றான், என்னத்தை பாராட்டுறான், அவனுடைய செயலை பாராட்டுறான். என்னத்தை பாராட்டுறான், என்ன செயல்? அதாவது இவ்வளவு நாளும் அன்னன்னைக்கு வாயில போட்டுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு அடுத்தவங்க வாயில போடுறதுனால எதிர்காலத்துல தனக்கு சிநேகிதரை சம்பாதித்தான். இந்த வேலை இல்லாதப்போ அந்த பணத்தை இவங்க பாக்கெட்ல போட்டதுனால இப்போ நம்ம போய் அவங்க நமக்கு உதவி செய்ய முடியும்ன்ற அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதனாலதான் அதுல சொல்லப்படுது, ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களா இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம எதிர்காலத்துக்காக இந்த சாதாரண பணம் அநீதி உள்ள ஆண்டவர் அடுத்து சொல்றதுலதான் சொல்றாரு, இந்த அநீதியான பணத்திலே நீங்க சரியா இல்லைன்னா அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்றாரு. அப்போ இந்த அழிந்து போகிற நிரந்தரம் இல்லாத அந்த பணத்தை வச்சு எதிர்காலத்துக்காக காரியங்களை செய்ய முடியும்ன்றத அந்த எஜமான் புரிந்து இருந்ததுனாலே அந்த ஊழியக்காரனை மெச்சுக்கிட்டான்னா பரவாயில்ல, இப்படி ஒரு புத்தியா செய்யறானேன்னு சொல்றான். அப்போ இந்த எஜமானுக்கும் அந்த பணம் அவனை கட்டுப்படுத்தி வைக்கல.
என்னுடைய பணத்தை இவன் அழிச்சு போட்டவன், அதனால இவனை நான் அப்படின்னு அவன் நினைக்கல. பணத்துக்கு மேல ஒரு முக்கியமான ஒரு காரியம், எதிர்காலத்துக்காக இதை சேமிக்க முடியுன்ற அந்த ஒரு எண்ணம், சிநேகிதரை சம்பாதிக்க முடியுன்ற எண்ணம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டுறான். அப்போ இவனுடைய இந்த எஜமானுடைய ஒரு மனநிலையும் எப்படி இருந்தது அப்படின்னா, பணத்தினாலே கட்டுப்படுத்தப்படவில்லை. இப்போ இதுல இருந்தும் நம்ம படித்துக் கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்முடைய எண்ணங்கள், நம்ம மற்றவரோடு உள்ள உறவுல நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது? அந்த பணம் தான் நம்மளை கட்டுப்படுத்தி இருக்குதா, இல்ல உறவு நம்மளை கட்டுப்படுத்துதான்றத ரொம்ப கவனமா நம்ம யோசிக்க வேண்டியது அவசியம். அடுத்து இன்னொரு ஒரு நபரை பார்க்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தினையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். இப்ப பாருங்களேன், இந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப நம்மளை வந்து ரொம்ப சிந்திக்க வைக்கணும். ஏன்னா இவன் ஏற்கனவே ஆயக்காரன்னா என்ன செய்வாங்க, யூத மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலித்து ரோமர்களுக்கு செலுத்துகிற ஒரு மக்கள். இவங்க யூதர்கள் தான். ஆனா இவங்கெல்லாம் பாவிகளோடு சேர்க்கப்பட்டிருந்தாங்க. ஆயக்காரரும் பாவிகளும்னு நிறைய இடத்துல சேர்ந்து வரும். ஏன்னா இவங்க அந்த குறிப்பிட்ட வரியை மட்டும் இல்ல, குறிப்பிட்ட வரியை செலுத்திட்டு மீதியை அவங்க பாக்கெட்ல வச்சுக்குவாங்க. அதனால இவங்களை வந்து தள்ளி தான் வச்சிருந்தாங்க யூத மக்கள். இப்போ இவன் ஏற்கனவே ஆயக்காரருக்கு தலைவனா, ஆயக்காரன் கிடையாது, அவங்களுக்கெல்லாம் மேலானவன். அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யவான், ஏற்கனவே அவன் நிறைய சொத்தெல்லாம் இருக்கிறவன். ஆனா இவனுடைய எண்ணம் ஆண்டவரை பார்க்கணும், இவ்வளவுதான் இருந்தது, இயேசுவை பார்க்கணும். அதனால ஓடி போய் அவன் ரொம்ப குட்டையா இருந்ததுனால ஒரு காட்டத்தி மரத்து மேல ஏறி, அவர் அந்த பக்கம் தான் போறாருன்னு மேலே ஏறி உட்காந்து பாக்குறான். இயேசுவானவர் மேல இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சு அவர் கூப்பிடுறாரு, சகைவேன் பெயர் சொல்லி கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும், உன் வீட்டுல நான் தங்குறதுக்கு வர்றேன் அப்படிங்கிறாரு. உடனே இவனுக்கு வந்து சந்தோஷமா இருக்குது. ஒருவேளை ஐயோ நான் எப்படி நாம என் வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதியா அப்படின்லாம் அவன் யோசிக்கல. சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போறான், கூட்டிட்டு போயிட்டான். போற வழியில அவன் மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, ஆண்டவர்னு சொல்றாரு, ஆனா இவர் பாவியாகிய ஒரு மனுஷன்ட்ட தங்குறதுக்கு போறாரு, முறுமுறுக்குறாங்க மற்றவங்க. ஆனா சகேயு என்ன சொல்றான் தெரியுமா, கர்த்தரை நோக்கி ஆண்டவரை பார்த்து சொல்றான், மற்றவங்களை பத்தி சொல்லல, ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழையில் கொடுக்குறேன், நான் இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கேன், இந்த என்னுடைய சொத்துல பாதியை நான் ஏழை கொடுக்குறேன். நான் யார்கிட்டயாவது அநியாயமாய் வாங்கி இருந்தேன்னா நாளத்தனையாய் நான் திரும்ப கொடுக்குறேன். ஆண்டவர் எதுவுமே சொல்லல, நான் உன் வீட்டுக்கு வர்றேன்னு தான் சொல்றாரு, வேற எதுவுமே சொல்லல. ஆண்டவரோடு உள்ள உறவு அவனுக்கு கிடைச்ச உடனே இந்த ஆஸ்தியும் அவன் சம்பாதிச்ச பொருளும் ஒருத்தட்ட ஒரு மடங்கு வாங்கினா அது 4 மடங்கு திரும்ப கொடுக்கணுமா அப்படின்ற யோசனை கூட இல்ல அவனுக்கு. இதெல்லாம் 2வது காரியம். இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே இல்லை. ஆண்டவரோடு உள்ள உறவு தான் அவ்வளவு ஒரு முக்கியமா இருந்தது. அவர் என்னோடு இப்ப வர்றாரு, எங்க வீட்டுல வந்து தங்குறாருன்றதா முக்கியமா தெரிஞ்சது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இப்ப அவனுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு, அவன் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கான், அவன் நித்திய ஜீவன் அடைஞ்சிருக்கான்னு சொல்லி ஆண்டவர் அவனை சொல்றாரு. இப்ப பார்க்கும்போது உண்மையாய் ஆண்டவரோடு உள்ள உறவு அவனை வந்து அந்த பொருளாதாரத்தின் ஒரு பொருளாசையின் பிடிப்பிலிருந்து அவனை விடுவித்திருச்சு. பாத்தீங்களா, இது வரைக்கும் மற்றவங்களை ஏமாத்தி 4 மடங்கு 5 மடங்கு வாங்கினானா, எத்தனை மடங்கு வாங்கினானா தெரியாது, சொத்து எப்படி சேர்த்தானா தெரியாது. ஆனா இதெல்லாம் ஆண்டவரோடு அவர் வீட்டுக்கு வர்றாருன்னு தெரிஞ்சோடனே இதெல்லாம் ஒன்று இல்லாம போயிடுச்சு. அப்போ இயேசுவோடு உள்ள உறவு அவனுக்கு இந்த பொருளாசையில இருந்து விடுதலை கொடுத்துச்சு. இப்படிதான் நமக்கு இருக்கணும். அப்போ இதுதான் ஒரு சரியான ஒரு பார்வை, சரியான ஒரு பணத்தை பற்றி, பொருளாசை குறித்து, ஆஸ்தியை குறித்து, சொத்து செல்வத்தை குறித்து நம்முடைய கண்ணோட்டம் இப்படிதான் இருக்கணும். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, இதெல்லாம் 2வது தான். இது வைக்க வேண்டிய இடம் வந்து அவருக்கு அடுத்த இடம் தான், அவருக்கு கீழே தான் இது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால தான் இவன் கொடுத்துட்டான். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இந்த சகையோ
அந்த இளையகுமாரனுடைய தகப்பன் மற்றும் அந்த ஐஸ்வர்யவான், அந்த உக்ரானத்துக்காரனை வச்சிருந்தானே அவன், அவனுடைய எஜமான். இவங்க 3 பேருமே ஒரு பணத்தினாலே பிடிக்கப்படல. பணம் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை. அவங்க வந்து பணத்த வந்து ஈஸியா அப்படி ஃப்ரீயா கையில விட்டுட்டாங்க. எங்களுக்கு உறவு தான் முக்கியம். இவன் எனக்கு இயேசுவோடு உள்ள உறவு தான் முக்கியம். எனக்கு இதெல்லாம் வேஸ்ட். நான் இப்படி நெறைய அநியாயமா சம்பாதிச்சதெல்லாம் குடுத்துடுறேன். எனக்கு அது பெருசாவே தெரியல அப்படின்னு சொல்றான். அதே மாரி தான் அவருடைய தகப்பனும் அந்த உக்ரானக்காரனுடைய எஜமானும். ஆனா மற்ற 2 பேரும் அந்த பணத்தை காட்டிலும் ஆஸ்திய நம்புனாங்க. இன்னொருத்தன பாருங்க. அதாவது இவங்கெல்லாம் ஆஸ்தி அழிந்து போகும், உறவு நிரந்தரமானது அப்படிங்கிறத புரிந்திருந்தாங்க. ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம வரப்போறோம். இது வந்து மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல இருக்குது. 16ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளே என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் திரும்பி போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுல ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி. ஆண்டவரிடத்துல வந்து துக்கமாய் திரும்பி போன ஒரு வாலிபன். இந்த வாலிபன் ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் அப்படின்னு சொல்லி ஒரு சுவிசேஷத்துல கொடுக்கப்படுது. இன்னொன்னு, அவன் ஆண்டவரை நல்ல போதகரேன்னு கூப்பிடுறான். இன்னொரு இடத்துல அவனை பத்தி போட்டிருக்கான். அவன் ஓடி வந்து அவர் முன்னாடி முழங்கால் படியிட்டு கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இவனுடைய எண்ணம், அவனுடைய கேள்வி மிகவும் உண்மையான ஒரு ஜெனியூனான கேள்வி. அந்த கேள்வி வந்து, நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்குரிய எல்லாமே அவனுக்கு இருந்தது, தகுதி இருந்தது. ஓடி வந்து முன்னாடி கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா அவர் யூத மதத்துல வந்தவர், யூத நியாய பிரமாணத்துக்கு கீழே வந்தவர். அதனாலே அந்த நியாய பிரமாணத்தை கோட் பண்றாரு. எல்லாத்தையும் கோட் பண்ணி, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறதோ இல்ல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா, எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த வாலிபன் என்ன சொல்றான், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். அப்போ வந்து இந்த கட்டளைகளிலே அவன் மீறாதவன், ரொம்ப நல்லவன், அவன்கிட்ட எந்த குறையுமே இல்லை. இது செய்யலன்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் அவன் சரியா செஞ்சிருக்கிறான். ஆனா கூட கேட்கிறான், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு? ஆண்டவரே என்கிட்ட சொல்லுங்க, என்ன குறை இருந்தாலும் சரி பண்ணிக்கிறேன், ஆனா எனக்கு நித்திய ஜீவன் வேணும் அப்படின்ற ஒரு வாஞ்சியோட கேட்கிறான். ஒரு பகுதியில, இது மத்தேயுல வாசிக்கிறேன், ஆனா மத்தேயுல இது கொடுக்கப்படல. ஒரு சுவிசேஷத்துல எப்படி இருக்கு, இயேசு அவனை பார்த்து அவனிடத்துல அன்பு கூர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உன்னிடத்துல ஒரு குறை உண்டுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுல எப்படி போட்டிருக்குன்னா, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டாயிருக்கிறவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். நித்திய ஜீவன் உனக்கு வேணும்ன்றலப்பா, உனக்கு அது கண்டிப்பா வேணும்னு நினைச்சீனா உனக்குள்ளே, ஆண்டவர் பார்த்துட்டாரு, அவனுக்குள்ளே ஒரு குறை இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன, எல்லார்கிட்டையும் குறை இல்லாம இல்ல, ஆனா இவன் எதால கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறான்றது வந்து ஆண்டவர் பார்த்துட்டாரு. அதனால சொல்றாரு, இது உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வாங்குறாரு. அப்போ விற்று கொடுன்றது உண்மையாவே எல்லாருக்கும் இது வந்து பொருந்துமானா பொருந்தல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சகையோ ஐஸ்வர்யவான் தான், அவன் அநியாயமா சம்பாதிச்சிருந்தான். இவனாவது நியாயமா சம்பாதிச்சவனா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்டளைகளை எல்லாம் அவன் ஒழுங்கா கை கொண்டவன். அப்போ வந்து இது அநியாயமா சம்பாதித்ததாக இருக்காது. ஆனா சகையோ அநியாயமா தான் சம்பாதிச்சிருந்தான். உடனே அவன் இறங்கின உடனே ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், எப்பா உன்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் முதல்ல குடு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவன்கிட்ட சொல்லவே இல்லையே.
அவனோட நான் உன் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு தாராளமா போறாரு. அவனாவே சொல்றான். ஆனா இவனுக்குள்ளே இருந்த அந்த ஒரு பணத்தாலே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு அறியாமையினால வந்திருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இதுதான் உன்னோட பிரச்சனை, நீ இதை விட்டுரு. நீ ஏன்னா இந்த என்ன பிரச்சனைன்னு கேட்கிறீல, அதனால சொல்றேன். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். இப்போ இதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. உண்மையிலே அந்த பணத்தினாலே கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் அவன் அந்த இடத்துல துக்கமா இருக்க வேண்டியதில்லை. சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். ஏன்னா ஆண்டவர் பின்னாடி அவரை சேவிப்பதற்கு, அவருடைய ஊழியத்தை தாங்குவதற்கு நிறைய பேரு தங்களுடைய பொருளாலே அவரை சேவிச்சுட்டு இருந்தாங்க. ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் நிறைய பேரு ஆண்டவரே கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம்னா நல்லா தெரியும். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான்கள் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதென்று உங்களுக்கு சொல்றேன். உடனே சீசர்கள் சொல்றாங்க, இப்ப யாருதான் பிரவேசிக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, பெரிய ஒட்டகத்தை கூட ஒரு சின்ன ஊசியோட காதுல கூட நுழைச்சிடலாம். ஆனா ஐஸ்வர்யவான்கள் இதுக்குள்ள நுழைய முடியாது. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஐஸ்வர்யவான் நுழைஞ்சிருக்கானே, சகையை நுழைஞ்சானே, எப்படி? அப்பனா இது பொதுவான ஒரு காரியம் இல்லை. இந்த இன்சிடென்ட்டை ஒட்டி அவர் சொல்றாரு. ஏன்னா அடுத்த வசனத்திலே சொல்றாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அது ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இந்த வாலிபனுக்கு அவனுடைய நித்திய ஜீவனை அடைவதை, அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதை அந்த பண ஆசை தடுத்து விட்டது. பணம் அவனை கட்டுப்படுத்திடுச்சு. அவன் அதை ஆண்டவர் சொன்ன மாதிரி செஞ்சிருந்தான்னா கண்டிப்பா அவனுக்கு திரும்ப கிடைச்சிருக்கும். அவன் நித்திய ஜீவனே சேர்த்து பெற்றிருப்பான். இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல இயேசுவின் இடத்துல துக்கமாய் போனவன் இவன் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. வேதத்துல குறிக்கப்பட்டதுல இவன் மட்டும்தான். எவ்வளவு ஒரு துக்கமான காரியம் பார்த்தீங்களா? அப்போ இந்த பணம் எவ்வளவு ஒரு வலிமையானது, ஒரு கட்டுப்படுத்தக்கூடியதுன்றதை இன்னைக்கு நம்ம புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய செல்வம், நம்முடைய பணம் இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ எல்லாருக்குமே இது பொதுதான். பணம் இருக்கிறவங்க தான் அப்படி ஐஸ்வர்யவான்களுக்கு தான் இதுன்னு கிடையாது. பணம் இல்லாதவங்க கூட நம்மகிட்ட பணம் இல்லையே, பணம் இருந்தா எப்படி இருப்போம், பணம் பணம் பணம்னு எல்லா நேரமும் நம்முடைய முழு இருதயமும் இந்த பணத்தின் மேல போயிருது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த அது எடுத்துக்குது. நம்முடைய இருதயத்துல பணம் ஆசைங்கிறது அப்படியே அடைச்சிக்குது. ஒரு இடத்துல நமக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் வருது, உன் கண் இருளா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனா அதை இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கும் போது, பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கும் போது, உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் இருள் அடைஞ்சா, பொருளாசையினாலே இருள் அடைஞ்சிருந்தா, ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் பணத்தை பத்தி தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அது இருள் அடைஞ்சிருந்தா உன்னால தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொல்லுகிற காரியங்களை உன்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுல வருது. இப்போ பண ஆசை என்பது எவ்வளவு தூரம் நம்மள ஆண்டவரை விட்டு பிரிக்குதுன்னு பாருங்களேன். இப்போ இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்கிறது என்னன்னா, இந்த பணம், உலக பொருள் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயலுகிறது, ட்ரை பண்ணுது. ஆண்டவரை தள்ளி வச்சுட்டு அந்த இடத்த அது எடுத்துக்க பாக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கா உலக பொருளுக்கா 2 பேருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஏதாவது ஒன்னதான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு எது உங்களை கட்டுப்படுத்துது? தேவனுடைய உறவு உங்களை கட்டுப்படுத்துதா? தேவனோடு உள்ள உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? இல்ல பணத்தோடு உள்ள உறவு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, உறவு உங்களுக்கு முக்கியமா இருக்குதா? அது நம்மை கட்டுப்படுத்துகிறதா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது ஒரு சவாலான ஒரு செய்தி என்று நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாளிலே நம்ம இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நான் பணத்துக்கு முதலிடம் கொடுக்குறேன்னா, அது ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தீர்மானம் எடுக்கும் போதும் நான் பணத்தை முன் வச்சு நான் தீர்மானம் எடுக்கிறேன்னா, இல்ல தேவனை சார்ந்து தீர்மானம் எடுக்கிறேன்னா, பணம் இருக்கிறவங்க பணத்தை சார்ந்துக்கிறோம், பணம் இல்லாதவங்களும் எனக்கு பணம் இல்லைன்றத அப்படி சார்ந்துக்கிறோம். இப்போ எல்லாருமே அந்த இடத்த பணத்துக்கு கொடுத்துடுறோம். இப்போ தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். 2க்கும் உங்களால முடியாது. ஒன்னதான் நீங்க சூஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம எதை சூஸ் பண்ண போறோம்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கன்னு சொல்ற. அதை தேடுங்க, இதை தேடாதீங்க. பல நேரத்துல நம்ம பணத்தை தேடி செல்ல அது நம்மளை விட்டு ஓடிடும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட, அவருக்குரிய காரியங்களை தேட, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது அது தன்னால நமக்கு பின்னாடி வருது. அப்போ விசுவாசிகளின் வாழ்வில மல்கியா 3ல சொல்லப்பட்ட அதே ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காருங்க.
அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறார். நமக்கு எதிராக நம்முடைய பணத்தை, நம்முடைய ஆஸ்தியை, நம்முடைய செல்வத்தை பறிச்சிட்டு போற பிசாசின் எல்லா காரியங்களையும், சத்துருவின் எல்லா திட்டங்களையும் அவர் தகர்த்து போடுறதுக்கு, அவனை கடிந்து கொள்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. நம்மளாலையும் கடிந்து கொள்ள முடியும். ஆனா நம்மளுடைய இருதயம் எதை பற்றி கொண்டு இருக்கிறது? அதுதான் இன்னைக்கு முக்கியமான கேள்வி. அழியாத உறவுகளை பற்றி கொண்டு இருக்கிறதா? பணத்தை காட்டிலும் உறவு முக்கியங்க. பணத்தை காட்டிலும் தேவனோடு உள்ள உறவு முக்கியம். அதே மாதிரி மனுஷரோடு உள்ள உறவு முக்கியம். அந்த இளைய குமாரனும் மூத்த மகனும் எதுக்கு மேல எதை முக்கியத்துவப்படுத்தினாங்க? தகப்பனோடு உள்ள உறவை காட்டிலும் அவருடைய ஆஸ்தியை முக்கியத்துவப்படுத்தினாங்க. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நேரத்துல இருக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுப்போம். முதலாவது அவரை முதல்ல வைப்போம். பணத்தை பின்னாடி வைப்போம். பணம் தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கு இந்த செய்தியை நீங்க திரும்ப கூட கேட்டு பாருங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களிடத்துல பேசினாரானால், ஆண்டவர் வெளிப்படுத்தினா பணத்தை நம்ம எங்க வச்சிருக்கிறோன்றத நீங்க யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுங்க. பணத்தை தாராளமாக ஆண்டவருக்கு கொடுங்க. பணத்தினாலே உறவுகளை பிரிக்காதீங்க. உறவுகள் தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லை. குடும்பங்கள் சிதைந்து கிடக்கிறது பணத்தின் அடிப்படையில. அதனால பணத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமே ஒழிய பணம் நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது. பணத்துக்கு நம்ம அடிமையாகக்கூடாது, அது நமக்கு அடிமையா இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த செய்தியை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இதை செயல்படுத்துவதற்கு அவர் உங்களுக்கு ஒத்தாசையாக உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.